Not of Godhead Krishna is always favorable to the humble and meek, but aristocrats, learned scholars, and the wealthy are always proud of their possessions. மொழிபெயர்ப்பு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர் எப்போதுமே பணிவுடையவருக்கு சாதகமாக செயல்படுகிறார். ஆனால் செல்வாக்கு மிக்கவர்களும் பண்டிதர்களும் பணக்காரர்களும் தங்களுடைய நிலைகளால் கர்வம் கொண்டுள்ளனர். As you can understand, this is not a Sanskrit verse. நீங்க தெரிஞ்சிருக்கலாம், இது ஒரு சமஸ்கிருத பதம் கிடையாதுங்கிறது. And it's in Bengali. இது வங்காள மொழியில இருக்கு. The Bengali of Sri Krishnadas Kaviraj Goswami, the author of Sri Chaitanya Charitamrita. இந்த வங்காளமானது ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதத்தினுடைய ஆசிரியரான கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமியுடையது. And although Srila Prabhupada hasn't given a purport to this verse, I wanted to speak on it as it has an important message. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த பதத்துக்கு பொருளுரை கொடுக்கல அப்படின்னா கூட இதுல இருக்கக்கூடிய முக்கியமான செய்தியை நான் பேசணும்னு சொல்லி விருப்பப்படுறேன். As you might have noticed, this verse gives the meaning of the well-known name of Bhagavan, namely Dina Dayal. நீங்க இங்க கவனிச்சிருக்கலாம், இங்க இந்த பதத்துல பகவானுடைய மிகவும் பிரபலமான பெயரான தீனதயாள் அப்படிங்கிற பெயர் சுட்டி காட்டப்படுது. And specifically stated here that Bhagavan is particularly merciful to those who are Dina. இங்க குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு, யார் ஒருத்தர் தீனர்களா இருக்காங்களோ அவங்க கிட்ட பகவான் மிக குறிப்பிட்ட விதத்துல கருணை உடையவரா இருக்காங்க. Kangala, he said Kangala and sometimes Kangal is a synonym of Dina. It means poor. Anito Kangal. தீனா அப்படின்னா ரொம்ப அப்பாவியா இருக்கக்கூடிய. So what does Dina mean? Dina அப்படின்னா என்ன பொருள்? It means poor or fallen or low. Dina அப்படின்னா ரொம்ப ஏழையா இருக்கவங்க, வீழ்ச்சி அடைந்தவங்க, கீழ்நிலையில இருக்கக்கூடியவங்க, இவங்களை குறிக்கக்கூடியது. And the idea of who is the opposite of Dina is given in the same verse. Dina அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் இதே பதத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. Those who are very high class by birth. யார் பிறப்பினால உயர்குடியை சேர்ந்து இருக்காங்களோ, those who are very learned. யார் படித்தவர்களா இருக்கிறாங்களோ, பண்டிதர்களோ. Pandit means learned in Shastra, not in this modern MSc, how to be a big Shudra with a technology degree. பண்டிதர் அப்படின்னா வேத சாஸ்திரங்கள்ல நிபுணரா விளங்கக்கூடியவங்க, சும்மா இன்னைக்கு இருக்கிற மாதிரி எம்எஸ்சி பட்டம் வாங்கிட்டு மிகப்பெரிய சூத்திரரா இருக்கக்கூடியவங்களும் குறிக்கூடியது கிடையாது. And Dhani means one who has a lot of money. தனீர் அப்படின்னா யார் ஒருத்தட்ட நிறைய பணம் இருக்குதோ அந்த நபர்களுக்கு சொல்லக்கூடியது. Dhanir is the possessive form. தனீர் அப்படின்னா யார் ஒருத்தங்க தனத்தை உடையவர்களா இருக்காங்களோ. As it appears in this verse, but the word is dhani. So does this mean that to get the mercy of Bhagavan one has to be born in a low family? இப்படி சொல்லப்படுறதின் காரணத்தினால ஒருத்தர் பகவானுடைய கருணையை பெறணும் அப்படின்னா அவர் கீழ்குலத்தை சேர்ந்தவரா இருக்கணும்ங்கிறது அவசியமா? One has to be an uneducated fool. ஒருத்தர் கல்வி அறிவு பெறாத முட்டாளா இருக்கணுமா? And a pauper. இல்ல ஒருத்தர் ரொம்ப பிச்சைக்காரரா இருக்கணுமா? What is the meaning of Dina? Dina அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? Well, Chaitanya Mahaprabhu, who's speaking this, has given his idea of what it means to be fallen in the verses previous to this. Chaitanya Mahaprabhu இதை சொல்லக்கூடியவர், அவரே சொல்றார், வீழ்ச்சி அடைந்த நிலையில கீழ்நிலையில இருக்கக்கூடியவங்கன்னா என்ன அப்படிங்கறதுக்கான பொருளை இதற்கு முந்தின பதத்துல சொல்றார். In which he says, அந்த பதத்துல அவர் சொல்றார், Nicha jati nahe Krishna bhajane ajoga Shatkul Vipra nahe bhajane joga Jai bhaje shri bharo abhakta hina cha Krishna bhajane nahik jat kuladi vicha, which means that
those who are born in low families are not disqualified from worshipping Krishna. இதுக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, யார் ஒருத்தர் கீழ் குலத்துல பிறந்தாங்களோ அவங்க வந்து கிருஷ்ணரை வழிபடுறதுக்கான தகுதி இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்லிட முடியாதுங்கிற. And simply to be born in a what's considered a high family is not in and of itself a qualification for worshipping Krishna. அதே சமயத்துல உயர்குடியில பிறக்கிறது அப்படிங்கறது மட்டுமே கிருஷ்ணரை வழிபடுறதுக்கு தகுதியாகவும் ஆயிடாது. Whoever worships Krishna is great. யாரெல்லாம் கிருஷ்ணரை வழிபடுறாங்களோ அவங்க மிகச் சிறந்தவர்கள். And a non-devotee is a rascal. யார் வந்து அபக்தர்களா இருக்காங்களோ அவங்க அயோக்கியர்கள். Hina, the word is used. These words are often used together. Dina, hina. Means the same, more or less the same thing. ஹீனா அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்துறது. தீனா, ஹீனா இதெல்லாம் ஒரே பொருளை குறிக்கக்கூடிய சொற்கள். And Chaitanya Mahaprabhu says that all these material qualifications, such as birth, they are not factors in the worship of Krishna. Chaitanya Mahaprabhu சொல்றார், இந்த மாதிரியான பௌதிக அறிகுறிகள், அதாவது பிறப்பு போன்ற விஷயங்கள், பௌதிக விஷயங்கள் வந்து கிருஷ்ணரை வழிபடுறதுக்கு ஒரு தகுதியை உண்டாக்காதுன்னு. So the usual understanding of Dina means someone who's very low in the estimation of human society. பொதுவா தீனா அப்படின்னா மனித சமுதாயத்துல யார வந்து கீழ்நிலையில வச்சிருக்காங்களோ அத்தகைய நபரை குறிக்கக்கூடிய சொல். But Chaitanya Mahaprabhu's estimation is one who is very low, who is not a devotee of Krishna. ஆனா சைத்தன்ய மகாபிரபுவினுடைய கண்ணோட்டத்துல பார்க்கும்போது யார் வந்து கிருஷ்ணருடைய பக்தரா இல்லையோ அவங்க தான் கீழ்நிலையை சேர்ந்தவர்கள் சொல்லப்படுது. But in this verse which we're reading today, it appears that he's using the conventional use or the ordinary use of the word Dina, fallen. இந்த பதத்துல நம்ம இன்னைக்கு படிச்ச பதத்துல தீனா அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து பொதுவா எல்லாரும் என்ன பொருள் புரிந்து கொள்வார்களோ அந்த பொருள்ல இங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. Of course, it's not that people who are born in high families or who are learned or who are wealthy are disqualified from bhakti. உயர்குடியில பிறந்தவங்க, பண்டிதர்களா இருக்கக்கூடியவங்க, அப்புறம் செல்வந்தர்கள், இவங்க வந்து பக்தி பண்றதுக்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. But the point that Chaitanya Mahaprabhu makes is that such people, they're often very proud. ஆனா சைத்தன்ய மகாபிரபு இங்க கொடுக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, அத்தகைய மக்கள் அடிக்கடி கர்வமுடையவர்களா இருப்பாங்க. So that is a disqualification for bhakti. அதுதான் பக்திக்கு தகுதியின்மையா அமையுது. A devotee, as the principal qualification of a devotee is to be very humble. Well, there are many. We should have, simply to be humble is not enough, but one should be a devotee of Krishna and humble. பக்தனா இருக்கிறவனுடைய மிகவும் முக்கியமான குணம் என்ன அப்படின்னா, அவன் பணிவுடையவனா இருக்கணும். வெறுமன பணிவோட இருந்தா மட்டும் பார்த்தாது, அவன் பக்தனாவும் இருக்கணும். அதாவது பக்தன் பணிவோட இருக்கணும். And actually there's no real humility outside of bhakti to Krishna. உண்மையில கிருஷ்ண பக்திக்கு புறம்புல வேற எந்த உண்மையான பணிவும் கிடையாது. And it may not be necessary to become poor, like I said, but often we see in the past that many devotees, they give up all their wealth just to serve Krishna, because they consider that these mundane qualifications, they can be disqualifications in bhakti. நம்ம வந்து பக்தி பயிற்சி பண்றதுக்கு நம்ம ஏழை ஆயிடணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. இருந்தாலும் நம்ம அடிக்கடி முந்தைய வரலாற்றுகளை பார்க்கலாம். நிறைய பக்தர்கள் வந்து தங்களுடைய செல்வத்தை எல்லாம் திறந்துட்டு கிருஷ்ணருடைய பக்தியில ஈடுபடுறாங்க. ஏன்னா அந்த செல்வம் எல்லாம் அவங்க வந்து பக்திக்கு அவங்களுடைய தகுதியை போக்கி விடுறதா அவங்க கருதுனாங்க. Sometimes we meet devotees who they're actually very deeply learned in Shastra, but they're so simple in their behavior, you wouldn't know that they were very learned. They're just very humble, because that's the actual sign of learning. சில நேரங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய கற்றறிந்த பக்தர்களை நம்ம சந்திக்கலாம். அந்த பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை இருந்து அவங்க கற்றறிந்தவர்கள் அப்படிங்கறத நம்ம கணிக்கவே முடியாது. ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு பணிவோட செயல்படுவாங்க. அந்த அளவுக்கு பணிவோட செயல்படுறது அப்படிங்கறது தான் அவங்க கற்றறிந்ததற்கான லட்சணமே. So a sense of humility is required. பணிவு அப்படிங்கிற தன்மை அவசியமாகும். To consider that I am a very insignificant servant of Krishna.
நான் கிருஷ்ணருடைய மிகவும் or attempting to be a servant of the servants of Krishna. நான் கிருஷ்ணருடைய மிகவும் நீச்சமான சேவகன் அல்லது கிருஷ்ணருடைய சேவர்களுடைய சேவர்களுக்கு சேவகனா ஆகிறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் அவசியமாகுது. It's not that to get Krishna's mercy one should actually be fallen and perform all sinful activities. கிருஷ்ணருடைய கருணையை பெறதுக்கு ஒருத்தன் உண்மையிலேயே வீழ்ச்சி அடைந்தவனா இருக்கணும், எல்லா விதமான பாவ காரியங்களையும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. You shouldn't think, well, Krishna favors the fallen, okay, let me go out and drink some wine and then Krishna will have mercy on me. நம்ம நினைக்க கூடாது, ஓ கிருஷ்ணர் வீழ்ச்சி அடைஞ்சவங்க மேல கருணை உடையவரா இருப்பார், நான் வெளியில போய் கொஞ்சம் ஒயின் குடிக்கிறேன் அப்ப கிருஷ்ணருடைய கருணை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. I'll eat some meat and dance some disco music and in this way I'll get God's mercy. நான் மாமிசம் சாப்பிடுவேன், டிஸ்கோ டான்ஸ்ல நான் கலந்து கொள்வேன், அதன் மூலமா நான் பகவானுடைய கருணை பெறுவேன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. But a devotee should Srila Prabhupada once said that a devotee is a perfect gentleman. Srila Prabhupada ஒரு தடவை சொன்னார், ஒரு பக்தனானவன் மிகவும் கண்ணியமானவன். But even if a devotee is, the point is that even if a devotee is on the topmost level, he always thinks himself very low. பக்தன் எவ்வளவுதான் உயர்ந்த நிலையில இருந்தா கூட அவன் எப்பவுமே தன்னை மிகவும் தாழ்ந்தவனாகவே கருதுறான். Chaitanya Mahaprabhu said, Sarvotam apanake hin karemane, that one who's on the topmost platform thinks himself very fallen. Chaitanya Mahaprabhu சொல்றார், யார் ஒருத்தன் மிக உயர்ந்த நிலையில இருக்கானோ அவன் தன்னையே மிகவும் வீழ்ச்சி அடைந்தவனா கருதுறான். And well, that's actually the qualification of a topmost devotee, that he thinks he's very fallen. அப்படி தன்னை மிகவும் வீழ்ச்சி அடைந்த நிலையில இருக்கக்கூடியவனா கருதுறதுதான் ஒரு மிக உயர்ந்த பக்தனுக்கு அறிகுறியும் கூட. It's paradoxical. இது மிகவும் paradoxical means it seems contradictory or it's இது ஒன்றுக்கொன்று முரண்பட்டதா தோன்றலாம். Whereas one who's actually not very great, who they think they're very great. உண்மையில பார்த்தோம் அப்படின்னா யார் மிகவும் சிறந்தவர்களா இல்லையோ அத்தகைய நபர்கள் தான் தங்களை சிறந்தவர்களா கருதி கொள்றாங்க. Here in this Chaitanya Charitamrita, Krishnadas Kaviraj Goswami describes himself. இங்க இந்த சைத்தன்ய சரிதாமிரத்துல கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி தன்னை பற்றி வர்ணிக்கிறார். Purushaya Kit Jagai Madhai Hoite Muishe Papishto Purushaya Kito Hoite Muishe Logishto Jai Mora Nam Shune Tara Punna Koi Jai Mora Nam Loi Tara Pap Hoi. You know this? You can give the translation. Well, he says that I am more sinful than Jagai and Madhai, the famous. நான் ஜகாய் மதாயை விட மிகவும் பாவியானவன். The famous avatars of Dinahin of Chaitanya Mahaprabhu's Leela. அவங்க Chaitanya மகாபிரபுவினுடைய லீலையில தீனர்களாகவும் ஹீனர்களாகவும் விளங்கினதுக்கு மிகவும் பிரபலமான உதாரணமா இருந்தாங்க. He said, I am more insignificant than a worm in stool. நான் மலத்துல இருக்கக்கூடிய புழுவை விட மிகவும் அற்பமானவன். Anyone who hears my name, their piety is destroyed. யாரெல்லாம் என்னுடைய பெயரை கேட்கிறாங்களோ அவங்களுடைய புண்ணியம் எல்லாம் அழிந்துவிடும். And anyone who says my name is sinful simply by doing so. யாரெல்லாம் என்னுடைய பெயரை சொல்றாங்களோ அவங்க எல்லாரும் அந்த பெயரை சொல்றதுனாலேயே பாவி ஆகுறாங்கங்கறார். We find also Bhaktivinoda Thakur, these are undoubtedly the Vaishnavas on the very highest level. இதுல அவங்க மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. He also describes himself as Dina, Shakti Buddhihin, Ami Ati Deen. He prays that I am devoid of strength or intelligence. I am extremely fallen and low. பக்தினோட் தாக்கூரும் தன்னை பற்றி வர்ணிக்கிறார். அவர் சொல்றார், எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு புத்தியும் கிடையாது, நான் மிகவும் கீழ்நிலையில இருக்கக்கூடியவன். This is the qualification. Cultivating this attitude is the qualification to get mercy. இந்த மனப்பான்மையை விருத்தி செய்து கொள்வது அப்படிங்கிறது தான் கருணையை பெறுவதற்கான வழிமுறை. Because mercy, like water, it naturally comes down. கருணை அப்படிங்கிறது ஒரு தண்ணீரை போன்றது, எப்பவுமே கீழே தான் இறங்கி வரும். One doesn't give mercy to a superior.
யாருமே வந்து தன்னை விட உயர்ந்தவங்களுக்கு கருணை கொடுக்கிறது கிடையாது. One doesn't approach one's guru and say, "My dear guru, I'm going to be merciful to you." நான் ஒருத்தர் வந்து ஒரு குரு கிட்ட போய் அணுகி எனதருமை குருவே நான் உங்க மேல கருணையோட செயல்பட போறேன்னு சொல்ல போறது கிடையாது. The guru will give mercy to the disciple. குரு தான் சிஷ்யருக்கு கருணை கொடுப்பார். So if one thinks, well, I'm very great, then what is the need of any mercy? Then you don't get it. ஒருத்தர் வந்து நான் பெரியவன் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அப்ப அவரு கருணைக்கு என்ன இருக்கு, கருணை அவர் பெறத்துக்கு என்ன இருக்கு, கருணை அவருக்கு கிடைக்காது. And actually we all need mercy. உண்மையில நம்ம எல்லாருக்குமே கருணை அவசியமா இருக்கு. Bhaktivinoda Thakur in that same song, he says, Tomara Karuna Shah, your mercy is all that I am made of. பக்திவினோத் தாக்கூர் அந்த பாடல்லே சொல்றார், தொமாரா கருணை சார், உங்களுடைய கருணை தான் என்னை முழுமையா உருவாக்கி இருக்குன்னு. But one gets mercy who prays for that and feels himself dependent. யார் ஒருத்தர் கருணை பெறாரோ அவர் வந்து தன்னை அடுத்தவரை அந்த கருணை யாற்றிருந்து வாங்குறாங்களோ அவங்களை சார்ந்து இருக்கக்கூடியவரா கருதுறார். This sense of dependency is the crux of bhakti. The essence, you can say. சார்ந்து வாழ்றது அப்படிங்கறது the vital point. மற்றவருடைய கருணையை சார்ந்து வாழ்றது அப்படிங்கறது பக்தியினுடைய மிகவும் முக்கியமான கருத்தா சாரமா அமையுது. The basis, that on which everything rests. அது அடிப்படையா வச்சுதான் அமைத்தது எல்லாமே இருக்கு. Therefore Chaitanya Mahaprabhu taught. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்திருக்கார். All Gauriya Vaishnavas learn this verse and recite it. எல்லா கௌடிய வைஷ்ணவர்களும் இந்த பதத்தை தெரிந்து கொண்டு உச்சரிப்பாங்க. So you can recite it with me. நீங்களும் அதை என்னோட சேர்ந்து சொல்லலாம். Trunadapi sunichena taroeva sahishrana manina manadena kirtaniya sadaharihi. 4 lines and infinite purpose. 4 வரிகளை கொண்டது, ஆனா எல்லையில்லாத பொருளை அடங்கியது. Easy to say, but not so easy to do for those of us who are conditioned souls. சொல்றது எளிமையா சொல்லிடலாம், ஆனா அதை பயிற்சி பண்றது அப்படிங்கிறது கட்டுண்ட ஜீவன்களுக்கு கடினமானதா இருக்கும். To consider oneself lower than straw in the street. தெருவுல இருக்கக்கூடிய more insignificant. தெருவுல இருக்கக்கூடிய புல்லை விட அற்பமானவனா தன்னை கருதுறது அப்படிங்கிறது. If there is a piece of straw in the street, does anyone bother? தெருவுல ஏதோ ஒரு புல்லு கிடக்குது அப்படின்னா அதை யாராவது கண்டுப்பாங்களா? It's not an issue for anyone. அது வந்து யாருக்குமே கருத்தில் கொள்ளக்கூடிய விஷயமே கிடையாது. It's not going to make it to the newspaper. அதை வச்சு அது வந்து செய்தித்தாள்ல வரக்கூடியது கிடையாது. It's not going to, no one bothers if they step on it, or it just doesn't make any difference to anyone in any way whatsoever. யாருமே அதை மிதிச்சாலோ இல்ல அதுக்கு என்ன நடந்தாலும் யாரும் அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. அதுல இருந்து எந்த ஒரு பொருளுமே கிடையாது அந்த புல்லுக்கு. Well, maybe a bird would like to take it away to make his nest. ஒருவேளை ஒரு பறவை வேணா அதை கொண்டு போய் தன்னுடைய கூடு கட்டுறதுக்கு உபயோகப்படுத்தலாம். Or the ants might come and take it away. The ants take away all kinds of things. இல்ல எறும்பு வந்து எடுத்துட்டு போலாம். எறும்பு எதை வேணாலும் எடுத்துட்டு போறது வழக்கம். But even they don't consider it's very important. I mean, there's plenty of other straws in the street. இருந்தாலும் எறும்பு கூட அதை வந்து பொருட்படுத்ததே கிடையாது. தெருவுல இன்னும் எவ்வளவோ புல்லு கிடக்குது. So to actually think oneself more insignificant than a straw in the street, Chaitanya Mahaprabhu talks about this kind of humility. நம்ம வந்து அப்படி தெருவுல இருக்கக்கூடிய புல்லை காட்டிலும் மிகவும் பணிவுடைய நிலையில ஆகணும். அத்தகைய பணிவை பற்றி தான் சைத்தன்ய மகாபிரபு பேசுறார். And not caring for, that means not caring for honor, that one doesn't want to be honored. அப்படின்னா என்ன, ஒருத்தர் வந்து எந்த ஒரு விதத்திலையும் மற்றவர்களுடைய மரியாதை எதிர்பார்க்கிறது கிடையாது. And then to be more tolerant than a tree. அப்புறம் ஒரு மரத்தை விட பொறுமையா இருக்கிறோம். I'm sorry if you're all feeling cold. It's a bit cold here this evening. இங்க இந்த மாலை நேரத்துல கொஞ்சம் குளிரா இருக்கு. நம்ம எல்லாரும் வெளியில இருக்கோம். Yeah, please tolerate. இத பொறுத்து கொள்ளுங்கள். But the tree has to tolerate cold, heat,
rain, wind. ஆனா ஒரு மரமானது குளிர், வெப்பம், மழை, காற்று எல்லாவற்றையும் சகித்து கொண்டாகணும். Different insects and birds and people, they come and drill holes in it and cut it. எத்தனையோ பூச்சிகள் வரும், எத்தனையோ பறவைகள் வரும், மக்கள் அதுல துளை போடுவாங்க, அதை வெட்டுவாங்க. Some birds pass stool on it. ஒரு சில பறவைகள் அதுல மலம் கழிக்கும். The tree just tolerates. மரம் அதை பொறுத்துக் கொள்ளும். So that level of tolerance, அந்த அளவுக்கு உயர்ந்த சகிப்புத்தன்மை அவசியமாகும். and Chaitanya Mahaprabhu is recommended not just tolerate, but even people who may dishonor you, manadena, you can give them honor. சைத்தன்ய மகாபிரபு பொறுத்து கொள்ள மட்டும் சொல்லல, யார் உனக்கு அவமரியாதை செய்திருக்காங்களோ அத்தகைய நபர்களுக்கு நீ மரியாதை செலுத்துங்கிறார். So this is very difficult, isn't it? இது மிகவும் கடினம், அப்படிதானே? It's very difficult to go to the Himalayas and sit in a cave and do yoga for hundreds of years. இமயமலைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குகையில அமர்ந்து நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு யோகம் பண்றது அப்படிங்கிறது மிகவும் கடினமானதுதான். But it's even more difficult to be Trinada Pisuni Chena Tarari Pisahishna Amanina Amanadena Kirtaniya Sadaya. Even chanting the names of Krishna, we can do that. At least some people are fortunate to have the taste to physically chant the names. But to have this mood of utter humility, it seems very difficult. அப்படி இமயமலையில போய் அமர்றதை காட்டிலும் இந்த திருநாதபி சுனிச்சேன பதத்துல இருக்கிற மாதிரி வாழ்றது அப்படிங்கிறது கடினமானதா இருக்கலாம். ஒரு சிலருக்கு வாயளவுல வாய அசைச்சு அவங்க இந்த நாமத்தை எப்பவும் சொல்றதுக்கு வேணா தகுதியோட சொல்றதுல ருச்சியுடையவர்களா இருக்கலாம். இருந்தாலும் இந்த பதத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகவும் பணிவான மனோநிலை ஏற்றுக்கொள்றது அப்படிங்கிறது மிகவும் கடினம். It is only possible by understanding our own actual insignificance and the greatness of Krishna. அது எப்ப சாத்தியமாகும் அப்படின்னா நம்மளுடைய மிகவும் கீழ்நிலையில் நம்மளுடைய அற்பமான நிலையையும் கிருஷ்ணருடைய மிக உயர்ந்த நிலையையும் எப்ப உணர்றோமோ அப்பதான் சாத்தியமாகும். Because actually we are very tiny living beings. That's a fact. ஏன்னா உண்மையில நம்ம எல்லாரும் மிகவும் சிறிய உயிர்வாளிகள், அதுதான் உண்மை. Even the whole universe is just one universe in millions of universes. இந்த முழு பிரபஞ்சமே எடுத்துக்கிட்டாலும் இது கோடிக்கணக்கான பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு பிரபஞ்சம் தான். So our only significance is because Krishna loves us. Otherwise our only significance is in relationship to Krishna. நம்மளுடைய ஒரே முக்கியத்துவம் என்ன அப்படின்னா கிருஷ்ணருடைய உறவுல தான் இருக்கு. ஏன்னா கிருஷ்ணர் நம்ம மேல அன்புடையதா இருக்காரு. So this utter humility which this attracts the mercy of Krishna. இந்த மிகவும் தாழ்ந்த நிலையில உணரக்கூடிய மிகவும் பணிவான நிலையானது கிருஷ்ணருடைய கருணையை கவரக்கூடியதா இருக்கு. And the mercy of Krishna flows down and lifts us up to his lotus feet. கிருஷ்ணருடைய கருணை கீழே நம்மள அவருடைய தாமரை திருவடிகளை நோக்கி உயர்த்தி கொண்டு போகுது. But if we think now I've gone up, I've become very big, then immediately just by thinking that we go down. ஆனா நம்ம மேல போயிட்டோம், நான் இப்ப பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா உடனே நம்ம கீழே போயிடுவோம். We lose the mercy. நம்ம கருணையை இழந்து விடுவோம். Another of Chaitanya Mahaprabhu's instructions is to be a guru. சைத்தன்ய மகாபிரபுவினுடைய இன்னொரு உபதேசம் என்ன அப்படின்னா குருவா இருக்கிறது. Jare dekho tare kaha Krishna upadesh amar agyai guru hoya taro edesh. Chaitanya Mahaprabhu instructed, wherever you go, whoever you meet, instruct them in the science of Krishna. In this way, become a guru and deliver this land. சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், எங்கெல்லாம் நீ போறியோ, யாரெல்லாம் நீ சந்திக்கிறியோ, அவங்க எல்லாருக்கும் கிருஷ்ணருடைய உபதேசங்களை கொடு. இந்த விதத்துல நீ குருவாகி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரையும் உயிர்ப்பாகிறார். So to instruct others means to take a superior position. ஒருத்தங்களுக்கு உபதேசம் கொடுக்கிறது அப்படின்னா நம்ம உயர்ந்த நிலையை ஏற்றுக்கொள்றதா தான் பொருள். I know something you don't and you should listen to me for your own benefit. This is inherent in the act of instruction, this feeling. நம்ம உபதேசம் கொடுக்கிறோம் அப்படினாலே அங்க ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா
எனக்கு வந்து ஒரு சில சிறந்த விஷயங்கள் தெரியும், உனக்கு அந்த விஷயங்கள் தெரியாது, அதனால என்கிட்ட இருந்து கேள் அப்படிங்கறது அதுல உள்ளடங்கி இருக்கு. So how to balance these two things, thinking oneself lower than a straw in the street and taking a position superior to others. எப்படி இந்த ரெண்டையும் நம்ம வந்து ஒழுங்குபடுத்துறது, நம்ம தெருவுல இருக்கக்கூடிய புல்லை விட பணிவாக கருதணும், அதே சமயத்துல வந்து குருவா செயல்படணும், மற்றவங்களுக்கு உபதேசம் கொடுக்கக்கூடிய விதத்துல செயல்படணும். இந்த ரெண்டையும் எப்படி நம்ம சமப்படுத்துறது? You may even be wondering why I'm sitting above all of you and talking about thinking oneself very low. நீங்க வேணா ஆச்சரியப்படலாம், நான் வந்து உங்க எல்லாரையும் விட உயர்ந்த ஆசனத்துல உட்கார்ந்துட்டு அதே சமயத்துல மிகவும் தாழ்ந்தவனா கருதணும் அப்படிங்கறத பத்தி பேசுறேனேன்னு சொல்லி. Because if I thought myself very low, then why should I sit very high? I should sit very low. நான் வந்து என்ன ரொம்பவும் தாழ்ந்தவனா கருதுனேன் அப்படின்னா, நான் அப்ப ஏன் உங்களை எல்லாரையும் விட உயர்ந்த ஆசனத்துல அமர்ந்திருக்கேன், நான் கீழே தானே அமரணும். But if I have to give some instruction on Chaitanya Mahaprabhu's order, then instruction like mercy, which actually the two things go together, they flow down, they don't go up. சைத்தன்ய மகாபிரபுனுடைய கட்டளையின்படி உபதேசம் கொடுக்கணும் அப்படின்னா, உபதேசமானது கருணையை போன்றது, அதுவும் மேல இருந்தான் கீழே போகும். It's the same thing, that the teacher has to teach the students and not vice versa. ஆசிரியர் தான் மாணவனுக்கு கற்றுக் கொடுக்கணுமோ ஒழிய மாணவன் ஆசிரியருக்கு கற்றுக் கொடுக்க கூடியது கிடையாது. Of course, in the insane ideas they have them in the modern age, they may be the teachers ask the students to instruct them. இன்னைக்கு இருக்கக்கூடிய all kinds of strange ideas they have, but actually instruction means the teacher knows and instructs. இன்னைக்கு இருக்கக்கூடிய அபத்தமான கல்வி அமைப்புல வேணா மாணவர்கள் வந்து ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படலாம். ஆனா பொதுவா யார் ஒருத்தர் ஆசிரியரா இருக்காரோ அவங்க தான் வந்து அவங்க விஷயங்களை அறிந்து மற்றவங்களுக்கு சொல்லித் தர வேண்டியது அவசியமாகுது. So how to balance these two things? இந்த ரெண்டு விஷயங்களை எப்படி நம்ம சமநிலையில வைத்துக் கொள்றது? One should be very humble, then one can attain bhakti. ஒருத்தர் பணிவோட இருந்தார் அப்படின்னா அப்ப அவர் வந்து பக்தியை அடைய முடியும். And one should instruct others about bhakti, but if you instruct, then how can you be humble? You lost bhakti already. நீங்க வந்து ஒருத்தருக்கு பக்தியை பற்றி உபதேசம் கொடுத்தாகணும். உபதேசம் கொடுக்கறது அப்படின்னாலே அந்த இடத்துல நீங்க வந்து பணிவை இழந்துடுறீங்க. பணிவை இழந்துடுறீங்க அப்படின்னாலே பக்தியை நீங்க இழந்துடுறீங்கன்னு பொருளாயிடுது. Well, that's a great test for preachers. இது பிரச்சாரகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையா அமையுது. Because when one goes to preach Krishna Bhakti, then at least in a cultured country like India, I mean there is some culture still left here, people will tend to respect that you have come to, many people will respect that this is something of benefit that you have come to give us. நீங்க வந்து ஓரளவு கலாச்சாரம் உடைய நாடுகள்ல போய் பிரச்சாரம் பண்ண போனீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவங்க ஏதோ ஒரு பலனுள்ள விஷயத்த சொல்றதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் கலாச்சாரம் இருக்கு, அதனால இங்க இருக்கக்கூடியவங்க மரியாதை கொடுக்கறது வழக்கம். Now because we have ourselves just come to bhakti, most of us, then that may be a temptation to enjoy the honor offered by others. நம்ம வந்து பக்தியில வந்துட்டோம் அப்படிங்கறனால மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நம்ம அனுபவிக்கக்கூடிய எண்ணம் வர்றது அப்படிங்கிறது சகஜம். And we may not even notice in our own minds, because Maya is very subtle, how we are become more and more concerned with simply accepting respect from others and not really imparting the essence of bhakti to others, which is utter humility. இது வந்து மிகவும் சூக்ஷ்மமானது. நம்மளுடைய மனதில் இருக்கிறத நம்மளே அறியாமல் இருக்கலாம். அதுதான் மாயையினுடைய செயல். நம்ம வந்து மற்றவர்கள்ட்ட இருந்து மரியாதை எதிர்பார்க்கிறது அப்படிங்கறது நமக்கு முக்கியமாயிடும். அவங்க கிட்ட நம்ம வந்து மிகவும் பணிவான நிலையில இருக்கணும் அப்படிங்கறத உபதேசம் பண்றதை காட்டிலும். So this is a great test for preachers, because preaching doesn't just mean speaking, but sometimes we have to speak very strongly. பிரச்சாரகர்களுக்கு இது மிகப்பெரிய சோதனை. பிரச்சாரம் அப்படின்னா சும்மா பேசுறது மட்டும் கிடையாது, ஒரு சில நேரங்களில் நம்ம மிகவும் பலமா பேசியாக வேண்டும். So unless we
cultivate the understanding, Tomara Karuna Shah, that I'm simply made of the mercy of Guru Vaishnavas, Hari Guru Vaishnav, then we'll again become fallen. நம்ம வந்து தொமார் கருண சார் ஹரி குரு வைஷ்ணவர்களுடைய கருணையினாலதான் நான் முழுமையா உருவாக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம விருத்தி செய்து கொள்ளல அப்படின்னா அப்ப நம்ம வீழ்ச்சி அடைந்து விடுவோம். So this abhiman, this sense I'm important, this is a great obstacle in spiritual life. அபிமான், நான் மிகவும் முக்கியமானவன் அப்படிங்கிற எண்ணமானது ஆன்மீக வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தடங்களா இருக்கு. No one can progress unless they at least try to overcome this sense of false pride. இந்த போலியான கர்வ உணர்வுகளை ஒருத்தர் விட்டொழிக்கல அப்படின்னா அவர் வந்து முன்னேற்றம் அடையிறது அப்படிங்கிறது மிகவும் கடினம். On the other hand, we have to preach Krishna consciousness. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணி ஆகணும். So we have to remain humble despite the offering from Maya that now you can enjoy being respected. மாயை நம்ம கிட்ட நீ இப்போ மற்றவங்க உனக்கு மரியாதை செலுத்துறாங்க, இந்த மரியாதை அனுபவித்துக்கொள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மாயை நம்ம கிட்ட கொடுக்கும் போது நம்ம இந்த மனப்பான்மையில தெளிவா இருக்கணும், பணிவு மனப்பான்மையில. Preaching means interacting with the world. பிரச்சாரம் அப்படின்னா உலகத்தோட தொடர்பு கொள்றதுன்னு அர்த்தம். So it may be that those who take to Krishna consciousness and preach Krishna consciousness, they start moving, even though they may be from the lower caste, or they may be not very well educated, or they may be not very rich, they're not Kulin, Pandit or Dhani, but because of their preaching, they start to move among this worldly higher society. ஒருத்தர் வந்து கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொண்டு கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கும் போது அத்தகைய நபர்கள் வந்து உயர்குடியில பிறக்காம பண்டிதர்களா இல்லாம அதே சமயத்துல செல்வந்தர்களா இல்லாம இருந்தாலும் அத்தகைய அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயர்குடி மக்களோட தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் அவருக்கு ஆகுது, அவரோட சம்பந்தம் அதிகமாகுது அத்தகைய நபர்களோட. And they start mixing with people of a higher social status than they would have had the chance to do if they had not taken to the preaching of Krishna consciousness. இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றது அப்படிங்கிற பணி அவங்க மேற்கொள்ளல அப்படின்னா அவங்களால இந்த உயர்ந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய மக்களோட பழகிறது, அவங்க கூட பேசுறது அப்படிங்கிற வாய்ப்பெல்லாம் கிட்டாம போயிருக்கலாம். Or they start to deal with large amounts of money which they probably wouldn't have had the opportunity to do so if they hadn't taken to Krishna consciousness. இல்ல அவங்க வந்து நிறைய பணத்தை கையாள வேண்டி இருக்கலாம், அவங்க கிருஷ்ண பக்திக்கு வராம இருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பணத்தை கையாளுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கும். So these are all tests for the devotee. இதெல்லாம் ஒரு பக்தனுக்கு சோதனைகளா அமையுது. How can a devotee remain fixed in the understanding that I am simply the servant of Krishna? எப்படி ஒரு பக்தன் வந்து இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நான் கிருஷ்ணருடைய சேவகன் அப்படிங்கிற அறிவுல நிலை பெற்றவனா இருக்க முடியும்? Well, actually, to preach Krishna consciousness, our philosophical basis has to be very strong. கிருஷ்ண பக்தியை நம்ம பிரச்சாரம் பண்றோம் அப்படின்னா கிருஷ்ண பக்தியை பற்றிய அடிப்படை தத்துவத்துல நம்ம தெளிவுடையவர்களா இருக்கணும். We have to be clearly fixed in the understanding that we are all servants Krishna, menial servants, humble servants, insignificant servants. நம்ம எல்லாரும் கிருஷ்ணருடைய சேவகர்கள், கிருஷ்ணருடைய பணிவான சேவகர்கள், கிருஷ்ணருடைய நீச்சமான சேவகர்கள் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம தெளிவுடையவர்களா இருக்கணும், அந்த அறிவை நம்ம முழுமையா பெற்றவர்களா இருக்கணும். And understand that everything in this world, even if you get 1,000 crores of rupees, it's all insignificant. அது மட்டும் இல்லாம நம்ம இந்த உலகத்துல எவ்வளவுதான் பெற்றாலும் 1000 கோடி ரூபாய் பெற்றா கூட அது எல்லாமே வந்து அற்பமானதுதாங்கிறதையும் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். While busy dealing with money for Krishna's service, we should know that this is only of value if used for Krishna. If used for myself, whether it's 1 paisa or 1,000 crores of rupees, it will simply take me to hell.
நம்ம வந்து இந்த பணத்தை கையாளும் போது மிகவும் கவனமுடையவரா இருக்கணும். நம்ம இந்த பணம் எல்லாமே கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்தப்படுது அப்படிங்கறத புரிந்திருக்கணும். கிருஷ்ணருடைய சேவையில உபயோகப்படுத்தப்படாம என்னுடைய சேவையில உபயோகப்படுத்தப்பட்டது அப்படின்னா அது ஒரு பைசாவா இருந்தாலும் சரி, 1000 கோடி ரூபாயா இருந்தாலும் சரி, அது என்னை நரகத்துக்கு தான் கொண்டு செல்லும் அப்படிங்கறதுல நம்ம தெளிவுடையவர்களா இருக்கணும். So preachers, they may be busy running here and there, but it's imperative that they spend time regularly studying Srila Prabhupada's books. பிரச்சாரகர்கள் அங்கே இங்க போய் நிறைய செயல்கள்ல ஈடுபடுவாங்க. அதே சமயத்துல அவங்க ஸ்ரீல பிரபுபாதருடைய புத்தகங்களை தொடர்ந்து படிக்க வேண்டியது மிகவும் அவசியமா அமையுது. So that they will remain fixed in a clear understanding of who we are and what is our position in the service of Krishna. அதன் மூலமா நம்ம யார், கிருஷ்ணனுடைய சேவையில நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கறதுல அந்த பக்தரானவர் நிலை பெற்று இருக்க முடியும். And so that our own understanding of Krishna consciousness deepens, and when we speak to others we have something substantial to offer them, not just platitudes. Platitudes means we just say something as a matter of habit, but there's no depth in it. அப்படி நம்ம தொடர்ந்து படிக்கும் போது இந்த விஷயங்களை நம்மளும் நல்லா ஆழமா அறிந்திருப்போம். அப்படி நம்ம ஆழமா அறிந்திருக்கும் போது நம்ம மற்றவங்க கிட்ட பிரச்சாரம் பண்ணும் போது அதுல கொஞ்சம் நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு கிட்ட கொஞ்சம் விஷயம் இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்போம். அது வந்து பலன் அளிக்காது. Of course, Krishna consciousness, the preaching of Krishna consciousness is not just speaking. கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றது அப்படிங்கிறது வெறும் பேசுறது மட்டும் கிடையாது. Srila Prabhupada is the preacher of Krishna consciousness in the modern age. ஸ்ரீல பிரபுபாதா தான் இந்த நவீன காலத்துல கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ணக்கூடியவரா இருந்தார். But he didn't only lecture, he organized a whole movement meant for preaching Krishna consciousness. அவர் வந்து வெறும் உபன்யாசம் மட்டும் கொடுக்க கிடையாது, அவர் வந்து இந்த கிருஷ்ண பக்தியை உலகமெங்கும் பரப்புறதுக்கான இயக்கத்தை மொத்தத்தையும் நிர்வகித்தார். And he emphasized that for preaching Krishna consciousness, the distribution of his books is essential. அவரு வலியுறுத்தினார், இந்த கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்றதுக்கு அவருடைய புத்தகங்களை விநியோகம் பண்றது அப்படிங்கிறது மிகவும் அவசியம்னு. And the public chanting of the holy names of Krishna is essential. மக்கள் மத்தியில கிருஷ்ணருடைய திருநாமங்களை சங்கீர்த்தனம் பண்றது அப்படிங்கறதும் முக்கியம்னாரு. And the widespread distribution of Krishna prasadam is essential. மிகவும் பரவலா விநியோகிக்கப்படக்கூடிய கிருஷ்ண பிரசாதம் அதுவும் மிகவும் அவசியமாகுது. This is like the Trishul for attacking Maya. Maya has her Trishul of Sattvagun, Rajagun, Tamagun, and we have the Trishul of Prabhupada's books, Prasadam distribution and Harinam. மாயை கிட்ட வந்து திரிசூலம் இருக்கு, அது சத்தோகுணம், ரஜோகுணம், தமோ குணத்தை வச்சு மக்கள் எல்லாரையும் தாக்கி கொண்டு இருக்கு. நம்ம கிட்ட வந்து ஒரு திரிசூலம் இருக்கு. அந்த திரிசூலம் என்ன அப்படின்னா பிரபுபாதருடைய புத்தகங்கள், ஹரிநாமம் மற்றும் பிரசாதம். இதை வச்சு நம்ம மாயா கிட்ட போரிடுறோம். So actually this movement is supposed to be a great war against Maya. உண்மையில இந்த இயக்கமானது மாயைக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போர் தொடுக்கக்கூடிய இயக்கமாகும். It's required to be very organized to massively inundate the people with Prabhupada's books, Krishna Prasadam and Harinam. இந்த இயக்கமானது முழுக்க இந்த பிரபுபாதருடைய புத்தகம், ஹரிநாமம் மற்றும் கிருஷ்ண பிரசாதம் இது மக்கள்கிட்ட வந்து பரவலா கொடுக்கறதுக்கு வழிவகை செய்யக்கூடிய விதத்தில் அமையணும். But of course, what I was saying is not just speaking, but to motivate people or the devotees to do these, it requires that we be devotees. It's not just it's not like organizing a factory or something like this. இது வந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்ய வைக்கிறதுக்கு பக்தர்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னா நம்மளும் பக்தர்களா இருந்தாகணும். இது வந்து ஏதோ ஒரு தொழிற்சாலையை நிர்வகிக்கிறது மாதிரி கிடையாது. Pushing on the Krishna conscious movement is not like organizing any other kind of movement. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை தொடர்ந்து நம்ம முன்னோக்கி கொண்டு போறது அப்படிங்கறது வந்து மற்ற ஏதோ இயக்கத்தை நடத்துறது மாதிரி கிடையாது. It is based on personal sacrifice. இது வந்து தன்னையே தியாகம் பண்றதை அடிப்படையாக கொண்டது.
we're asking people to undertake many difficulties just to preach Krishna consciousness. நம்ம மக்கள்கிட்ட இந்த கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்றதுக்காக எத்தனையோ தொல்லைகளை ஏற்றுக்கொள்ள சொல்லி பிரச்சாரம் பண்றோம். So they won't, who will do that unless they understand the value of Krishna consciousness, unless they're experiencing the taste of Krishna consciousness. இந்த கிருஷ்ண பக்தியினுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கறத ஒருத்தவங்க புரிஞ்சுக்காத பட்சத்துல, இந்த கிருஷ்ண பக்தியில ஒருத்தவங்க ருச்சியை அனுபவிக்காத பட்சத்துல அவங்க எப்படி இந்த கிருஷ்ண பக்திக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்றதுக்கு தயாராகுவாங்க? So Krishna consciousness means that we ourselves should become fixed in Krishna consciousness and distribute that to others. கிருஷ்ண உணர்வு அப்படின்னா நம்மளும் நம்மளுடைய கிருஷ்ண உணர்வுல ஸ்திரமா இருக்கணும், அதே சமயத்துல மற்றவங்களுக்கும் இத விநியோகம் பண்ணணும். Janma sarthak kari karo para upakar. We should make our life successful by Krishna consciousness and work to help others by giving them Krishna consciousness. நம்மளுடைய ஜென்மத்தை இந்த கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்டு பக்குவமுடையதை ஆக்கிக்கணும். அது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கும் இந்த கிருஷ்ண உணர்வை கொடுத்து பரோபகாரம் பண்ணணும். And actually, if we try to sincerely to spread Krishna consciousness, then in Chaitanya Mahaprabhu's words, Je bhaje she baro, according to the degree in which we serve Krishna, we are, in Chaitanya Mahaprabhu's estimation, great. நம்ம உண்மையிலேயே இந்த கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொண்டு அதை பிரச்சாரம் பண்றதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா, அப்ப நம்ம சைத்தன்ய மகாபிரபுனுடைய கண்ணோட்டத்துல இருந்து மிகச் சிறந்தவர்களா இருக்கும். So Chaitanya Mahaprabhu wants all his devotees to be great. He wants them to be glorified. சைத்தன்ய மகாபிரபு அவருடைய எல்லா பக்தர்களுமே சிறந்தவர்களா இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறார். அவங்க எல்லாருமே புகழுடையவர்களா இருக்கணும்னு விருப்பப்படுறார். The devotee doesn't want that he himself is glorified. பக்தன் தான் புகழப்படக்கூடியவனா இருக்கணும்ங்கறத விரும்புறது கிடையாது. But Krishna wants that his devotees are glorified. ஆனா கிருஷ்ணர் தன்னுடைய பக்தர்கள் புகழப்படணும் அப்படிங்கறத கிருஷ்ணர் விருப்பப்படுறார். So a devotee doesn't act in a manner that a real devotee doesn't act in a manner thinking, oh, people will notice me, I'm so great. ஒரு உண்மையான பக்தனானவன் மக்கள் என்ன மிகவும் சிறந்தவன் அப்படிங்கறத கவனிப்பாங்க அப்படிங்கிற விதத்துல அவன் செயல்படுறது கிடையாது. The one who sincerely tries to serve, that sincere service will be noticed by others who are sincerely trying to serve. எப்போ ஒருத்தன் தீவிரமா கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கானோ, அப்ப அவன் யாரெல்லாம் தீவிரமா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்களோ அத்தகைய நபர்களால அவன் கவனிக்கப்படுவான். So you should all become great devotees of Krishna. You are all great devotees, or on the path to be great devotees. நம்ம எல்லாரும் கிருஷ்ணருடைய மிகச்சிறந்த பக்தர்கள் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்க எல்லாரும் கிருஷ்ணருடைய மிகச்சிறந்த பக்தர்கள் அல்லது அந்த மிகச்சிறந்த பக்தர்கள் ஆகக்கூடிய பாதையில இருக்கீங்க. One becomes great in Krishna consciousness by becoming the dedicated, humble servant of the great devotees. ஒருத்தர் எப்ப சிறந்த பக்தர் ஆகுறாங்க கிருஷ்ண பக்தியில அப்படின்னா, எப்ப அந்த நபரானவர் மிகச்சிறந்த இன்னொரு நபர் கிட்ட சரணடைஞ்சு அவர்கிட்ட தன்னை அர்ப்பணித்தவரா இருக்காரோ அப்பதான். It's not a matter of collecting titles or positions or awards or honors. ஏதோ பதவி, பட்டம், பேரு, மரியாதை இதை சேர்க்கறதுதான் கிருஷ்ண பக்திங்கிறது கிடையாது. But if one is actually sincere to serve Krishna, then Krishna will appreciate that and the Vaishnavas will appreciate that. எப்போ ஒருத்தர் கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுல ஆர்வமா தீவிரமா இருக்காங்களோ அப்ப வைஷ்ணவர்கள் அதை பாராட்டுவாங்க, கிருஷ்ணர் அதை பாராட்டுவார். All the time one should think of oneself as very lowly and fallen. எல்லா நேரங்களிலும் ஒருத்தர் தன்னை மிகவும் பணிவானவனா வீழ்ச்சி அடைந்தவனா கருதணும். Even though one may take the position of instructing others. ஒருத்தர் மற்றவங்களுக்கு உபதேசம் கொடுக்கிறது அப்படிங்கறத நிலையை ஏற்றுக்கொண்டிருந்தா கூட அந்த மனப்பான்மையை தக்க வைக்கிறது அவசியம். This will attract the mercy of Krishna. இது கிருஷ்ணருடைய கருணையை கவரக்கூடியதா இருக்கும். This is the meaning of Dina Dayal, the Lord who is very merciful to those who are
considering themselves very low. இதுதான் தீனதயாள் அப்படிங்கறதுக்கு பொருளா அமையுது. யார் தங்களை வீழ்ச்சி அடைந்தவர்களா கீழ்நிலையில இருக்கக்கூடியவர்களா கருதுறாங்களோ அத்தகைய நபர்கள்ட்ட பகவான் கருணையுடையவரா இருக்காரு. பொருள் தீனரே அதிக் தயா கரே பகவான் குலீன் பண்டித் தனய பராபிமான். The Supreme Lord is very merciful to those who consider themselves very low. முழுமுதற் கடவுள் யார் ஒருத்தர் தங்களை மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர் தங்களை மிகவும் தாழ்ந்தவர்களா கருதுறாங்களோ அத்தகையவர்கிட்ட மிகவும் கருணையுடையவரா இருக்கார். So adhik daya, he's very merciful to those who consider themselves very low. அதிக் தயால் அப்படின்னா அவர் அதிகமான daya. அவர் adhik daya is the word in the verse. அதிக் தயா அப்படின்னா அவர் மிகவும் அதிகமான கருணையுடையவரா இருக்கார். யார் தங்களை வீழ்ச்சி அடைந்தவர்களா கருதுறாங்களோ அத்தகைய நபர்கள்ட்ட. Daya means mercy and dayal means merciful. So it's a bit different. தயா அப்படின்னா கருணை, தயால் அப்படின்னா கருணை உடையவர். அந்த வேறுபாடு இருக்குங்க. Maybe in Tamil it's different, but I'm quoting the Bengali of the verse. So that doesn't mean he's not merciful to others. இப்படி சொல்றதன் காரணத்தினால அவர் மற்றவர்கள் மேல கருணை இல்லாதவர் அப்படிங்கறது பொருள் கிடையாது. Bhagavan's mercy is he extends his mercy to everyone. பகவான் தன்னுடைய கருணையை எல்லாருக்குமே வழங்குறார். But especially to those who are craving that by considering themselves very lowly and very much in need of that. அதே சமயத்துல யாரெல்லாம் தன்னை மிகவும் தாழ்ந்த நிலையில கருதி எனக்கு மிகவும் கருணை அவசியம் நினைக்கிறானோ அத்தகைய நபர்கிட்ட குறிப்பிடத்தக்க விதத்துல பகவான் கருணை உடையவரா இருக்கார். The mercy of Bhagavan to those who are proud usually comes in a manner which is not very pleasing to them. பொதுவா யார் கர்வமுடையவர்களா இருக்காங்களோ அத்தகைய நபர்கள்ட்ட பகவானுடைய கருணை எப்படி வரும் அப்படின்னா அவங்க அந்த கருணையை நல்லதா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி விதத்துல தான் வரும். The pride of the proud is always smashed. கர்வமுடையவர்களுடைய கர்வமானது எப்பவுமே அழிக்கப்பட்டு விடும். Those who consider themselves very big, they will be chopped down like a tree. யார் தங்களை பெரியவர்களா கருதுறாங்களோ அத்தகைய நபர்கள் ஒரு மரத்தை போல வெட்டி வீழ்த்தப்படுவார்கள். That is Krishna's mercy on them. அதுதான் கிருஷ்ணருடைய கருணை அவங்க மேல. So they may understand that I'm not so big as I thought I was. அதன் மூலமா அவங்க புரிந்து கொள்வாங்க நான் என்ன எந்த அளவுக்கு பெரியவனா நினைச்சிட்டு இருந்தனோ அந்த நிலையில நான் கிடையாதுங்கறத. Or they may not understand. இல்ல அப்ப கூட அவங்க புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். They may still think I'm very big, I'm very great. இருந்தாலும் அவங்க தொடர்ந்து நினைச்சிட்டே இருக்கலாம் நான் ரொம்ப பெரியவன், நான் ரொம்ப சிறந்தவன். Sometimes you see people, they have nothing to be proud of, but still they're proud. நிறைய நேரங்கள்ல அடிக்கடி நம்ம பார்க்கிறோம் மக்கள்கிட்ட அவங்க பெருமைப்படுறதுக்கு அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல, இருந்தாலும் அவங்க பெருமையோட இருக்கிறத. I mean, it's kind of understandable if people have Janmaishvarya Shuta Shri, if they have high birth, wealth, learning and bodily beauty. Well, it might be difficult not to be proud if you have all these opulences. உங்ககிட்ட ஜன்மைஸ்வரிய சுத்தஸ்ரீ, நல்ல பிறப்பு, செல்வம், கல்வி அறிவு, அழகு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கர்வத்தோட இருக்கிறது அப்படிங்கறது சகஜம் நம்ம சொல்லலாம். அது எல்லாவற்றையும் பெற்றுவிட்டு கர்வம் இல்லாம இருக்கிறது அப்படிங்கறது கடினமா இருக்கும். But it's quite common in the modern age that you find people who are from actually a very low-class family and very, to be frank, ugly and not well educated and they're poor and still they're arrogant like anything. ஆனா நவீன காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா யார் கல்வி அறிவு இல்லாதவர்களாகவும் மிகவும் தாழ்ந்த குடும்பத்துல பிறந்தவங்களாகவும் ஏழைகளாகவும் அழகற்றவர்களா அசிங்கமானவர்களா இருக்கக்கூடிய விதத்துல இருந்தா கூட அவங்களும் ரொம்ப கர்வமுடையவர்களா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். That is a symptom of Kali Yuga. Everyone is proud even though they've got nothing to be proud of. அதுதான் கலியுகத்தினுடைய அறிகுறியா இருக்கு. எல்லாருமே கர்வமுடையவர்களா இருக்காங்க, அவங்க கிட்ட கர்வப்படுறதுக்கு எதுவுமே இல்லனா கூட. So this pride is a great obstacle in Krishna in spiritual progress. இந்த கர்வமானது நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்துல கிருஷ்ண உணர்வுல மிகப்பெரிய ஒரு தடையா அமையுது. In the Brahma Vaivarta Purana, it's stated that for someone who's proud,
It's like there are huge, insurpassable mountains in between them and Bhagavan. பிரம்ம வைவர்த்தக புராணத்துல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, யார் ஒருத்தவங்க கர்வமுடையவர்களா இருக்காங்களோ அத்தகைய நபர்களுக்கும் பகவானுக்கும் நடுவுல எல்லையற்ற அளவு உயரமான மலை இருக்குன்னு. So, how can we overcome this egoism? இந்த தற்பெருமை கர்வம் அப்படிங்கறத எப்படி நம்ம வெற்றி கொள்றது? That requires mercy also. By our own effort we can't. அதுக்கும் கருணை அப்படிங்கறது தேவைப்படுது. நம்மளுடைய சொந்த முயற்சியினால அதை அடைய முடியாது. At some point we just have to stop thinking that I'm great, I can do everything myself, and simply pray for the mercy of the Vaishnavas, of Guru and of Krishna to please make me your actual servant. ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்ம முடிவு பண்ணி ஆகணும். நம்ம நான் பெரியவன், நான் சிறந்தவன் அப்படிங்கறத கருதுறத விட்டுட்டு பகவான் ஹரி, குரு, வைஷ்ணவர் இவங்க கிட்ட நம்ம அவங்களுடைய கருணைக்காக பிரார்த்தனை பண்ற மாதிரி நம்ம முழுமையா ஒப்படைக்க வேண்டியது அவசியமாகுது. So, Hare Krishna. Any question about this, please? இது பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். Humility and conquering the anger totally, are they one and the same? Are humility and conquering anger one and the same? பணிவு மற்றும் கோபத்தை வெற்றி கொள்றது இந்த ரெண்டும் ஒரே விஷயத்தை கொடுக்கக்கூடியதா, ஒரே பொருளை கொடுக்கக்கூடியதான்னு கேட்கிறேன். Yes, actually if one is humble then all qualities will manifest from that. உண்மையில எப்ப ஒருத்தர் பணிவுடையரா இருக்காரோ அப்ப அவங்க கிட்ட மற்ற எல்லா குணங்களும் படிப்படியாக தோன்றும். But we should understand what conquering anger means. This is a commonly asked question. இது பொதுவா கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. கோபத்தை இந்த கேள்வி பொதுவா கேட்கக்கூடியது. அதே சமயத்துல நம்ம கோபத்தை வெற்றி கொள்றதுனா என்னங்கறத புரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியம். Should we tell Hanuman to conquer anger? நம்ம ஹனுமான்ட்ட போய் சொல்லணுமா, நீ உன்னுடைய கோபத்தை வெற்றி கொள்ளுன்னு? You shouldn't have got so angry and burned Lanka. உனக்கு இவ்வளவு கோபம் நீ லங்கையை எரிச்சிருக்க கூடாது நம்ம சொல்லணுமா? You should have been more humble. நீ இன்னும் பணிவா இருந்திருக்கணும்னு சொல்லணுமா? Shall we tell Hanuman that? நம்ம ஹனுமான்ட்ட போய் அது மாதிரி சொல்லலாமா? His burning Lanka was an act of the pure devotional humility. அவர் லங்கையை எரித்தது அப்படிங்கறது தூய பக்தியில இருக்கக்கூடிய பணிவினுடைய ஒரு செயல், பணிவினால செய்த செயல். Understanding that my only business is to serve Lord Rama, so in this situation the best way I can serve him is by burning Lanka. அவர் என்னுடைய ஒரே தொழில் ராமருக்கு சேவை பண்றதுதான். இந்த சூழ்நிலையில் ராமருக்கு நான் செய்யக்கூடிய மிகச்சிறந்த சேவை என்ன அப்படின்னா இந்த லங்கையை எரிக்கிறது தான் அப்படின்னு அவர் நினைச்சு அந்த செயலை செய்தார். Trishul is not representing the three kinds of sufferings. What is the Trishul of Maya? I said the three gunas, and you're saying it's the three kinds of suffering. There are so many threes. மாயனுடைய திரிசூலமானது எதை குறிப்பிட்டு சொல்லுது அப்படின்னு சொல்லி கேக்குறார். மகாராஜ் உபன்யாசத்துல சொன்னார் இது மூன்று குணங்களை குறிக்கக்கூடியதுன்னார். அவர் கேக்குறார் அது ஒரு விதத்துல நம்ம மூன்று விதமான துன்பங்களை குறிக்கக்கூடியதான்னு. பதில் என்ன சொல்றாருன்னா இந்த திரிசூலமானது பல்வேறு மூன்று விஷயங்களை குறிக்கக்கூடியதா அமையும். One of Krishna's names is Triyadhish. He's the lord of all kinds of threes. கிருஷ்ணருடைய பெயர்கள்ல ஒன்று என்ன அப்படின்னா த்ரியதீஷ், அதாவது எல்லா விதமான மூன்றுகளுக்கும் அதிபதியானவர்னு. So Maya's threes, she also has varieties of threes. மாயையினுடைய மூன்றுலயும் பல்வேறு விதமான மூன்று இருக்கு. Bhubhuva Swa, that's also part of Maya's threes. மாயனுடைய மூன்றுல ஒரு பகுதியா பூபுவா ஸ்வாகம் அதுவும் அமையுது. So she's attacking us. இவ்வாறு அவங்க நம்மள தாக்குறாங்க. இதெல்லாம் Yeah, anything else? Hare Krishna. Yeah, take the mic. For Hare Krishna, thank you for wonderful lecture. For a preacher who wants to dedicate his life to preaching
but still something is like holding back, not to be 100% enthusiastic and into it. How to overcome this, and what is this which is holding me back, that I'm not completely give up for hopes, other hopes and future. ஒருத்தர் பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னா அவர் முழுக்க தன்னை அர்ப்பணித்தவரா இருக்கணும். அதே சமயத்துல நடைமுறையில பார்த்தோம் அப்படின்னா நம்மள முழுமையா அர்ப்பணிக்க முடியாம ஏதோ ஒண்ணு நம்மள புடிச்சு வச்சிருக்கு. அது என்ன, எதனால அப்படி நம்மள முழுமையா அர்ப்பணிக்க முடியாம இருக்கு? In various forms this question is often asked. இந்த கேள்வியானது பல்வேறு வடிவங்கள்ல பல நேரங்கள்ல கேட்கப்படுது. My answer is, well, just get on with life, and whatever the stupid things are there in the mind, just don't take it too seriously. If you start analyzing it, then you get more sidetracked by it. என்னுடைய பதில் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனதுல எத்தனையோ அபத்தமான விஷயங்கள் இருக்கலாம், அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நம்ம தொடர்ந்து இந்த கிருஷ்ண பக்திய தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும். அப்படி நம்ம மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அலசி ஆராயணும்னு பார்த்தோம்னா அதுக்கு எல்லையே இல்லாம அது நம்மள வேற பக்கம் வழி தவறி கூட்டிட்டு போயிடும். You know what you have to do and you just do it, that's all. உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறது, அதை தொடர்ந்து பண்ணுங்க, அவ்வளவுதான், அது போதும். Due to previous nonsense, there's all kinds of nonsense, all some kind of strange things going off in the mind, but anyway, all right, just shut up and let's get on with what I have to do. நம்மளுடைய முன்னாடி நம்ம செஞ்ச பல்வேறு அபத்தமான செயல்களின் காரணத்தினால அந்த அபத்தங்கள்லாம் அப்பப்ப பாப்பாப்புன்னு மேல எழுந்து வரும். ஆனா நம்ம அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு நம்ம என்ன செய்யணுமோ அந்த செயலை செஞ்சுட்டே இருக்கணும். Maya will keep on calling. She doesn't give up very easily. மாயை நம்மள தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்க ரொம்ப அவ்வளவு எளிதில் நம்மள விட்டுற போறது கிடையாது. Oh, come on. What is all this Krishna consciousness? எப்பா வாப்பா என்ன இது கிருஷ்ண பக்தி அப்படின்னு. You're brainwashed. உனக்கு உன்னை மூளை செலவு பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லும். So many ways Maya is all, she doesn't give up easily. பல்வேறு வழிகள்ல மாயை நம்ம தாக்கும். அது அவ்வளவு எளிமையா அவங்க விட்டுறது கிடையாது. We should understand what we have to do and just go on with doing it. நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டு நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். And also just face the reality that Maya is going to be there and she's not going to give up and she's going to go on and on with her various messages. அதே சமயத்துல நம்ம மாயை என்றுமே நம்மளை கைவிட போறது கிடையாது. மாயை தன்னுடைய பல்வேறு செய்திகளை கொண்டு தொடர்ந்து நம்மளை தாக்கி கொண்டே இருப்பாங்க. அப்படிங்கறத புரிஞ்சுட்டு நம்மளுடைய செயல்களை தொடர்ந்து செய்துட்டே இருக்கணும். But if we just go on with what we have to do, then Chaitanya Mahaprabhu will deliver us. நம்ம என்ன செய்யணுமோ அதை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அப்ப சைத்தன்ய மகாபிரபு நம்மளை விடுவிப்பார். This Jare Deko Tare Koha verse, this was spoken by Chaitanya Mahaprabhu to a devotee who wanted to leave everything and just come and join Chaitanya Mahaprabhu. இந்த ஜாரதாக்கு தாரேகஹோ அப்படிங்கிற இந்த பதமானது சைத்தன்ய மகாபிரபுவால ஒரு பக்தர்கிட்ட பேசப்பட்டது. அந்த பக்தர் எல்லாவற்றையும் கைவிட்டுட்டு சைத்தன்ய மகாபிரபு பின்தொடர்ந்து வரணும் அப்படின்னு விருப்பப்பட்ட சமயத்துல இந்த உபதேசம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. He said that this world is, I'll just join you because there's too much Maya. அந்த பக்தர் சைத்திரிய மகாபிரபு சொன்னார், நான் இங்க எவ்வளவு அதிகமான மாயை இருக்கு, நான் உங்களோட வந்துடுறேன் அப்படின்னாரு. Chaitanya Mahaprabhu just says, just stay here, do your duty, preach. சைத்திரிய மகாபிரபு சொன்னார் அவர்கிட்ட, நீ இங்கே தங்கியிரு, உன்னுடைய கடமையை செய், பிரச்சாரம் பண்ணுனார். And he said, if you do this, then நீ இத செய்த அப்படின்னா அப்ப Kabuna badhi baitomai ei bishoy taranga punarapi ei thai pabe morasanga. If you do this, then Maya will not obstruct you. நீ இந்த காரியத்தை செய்த அப்படின்னா அப்ப மாயை உன்னை என்றுமே தாக்காது. Didn't say that Maya would go away, but Maya wouldn't be able to, if you're actually determined to go on with the preaching activities, then you will be able to. Maya won't stop you if you just go on with that. மாயை உன்னை உன் பக்கமே வராது அப்படின்னு அவர் சொல்லல. அவர் என்ன சொன்னாரா, நீ உண்மையிலே கிருஷ்ண பக்திய பிரச்சாரம் பண்ற பணிய
சிறம்பட ஏற்று செய்து கொண்டிருந்த அப்படின்னா அப்ப மாயானது மாயினால நீ பாதிக்கப்பட மாட்டாயினாரு. And again, at this place, Chaitanya Mahaprabhu said, you will get my association. மறுபடி இந்த இடத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், நீ என்னுடைய சங்கத்தை பெறுவாயினார். So he left that place, and the devotee wanted to go with him, but Chaitanya Mahaprabhu said, no, you stay here. அந்த பக்தர் சைத்தன்ய மகாபிரபுவோட போகணும்னு நினைச்சார். ஆனா சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், நீ இங்கே இருன்னு சொன்னார். But if you do what I say, you follow my instruction and preach Krishna consciousness, then right here you will get my association. ஆனா நீ என்னுடைய உபதேச பின்பற்றி நீ கிருஷ்ண பக்தியை பிரச்சாரம் பண்ண அப்படின்னா இதே இடத்துல நீ என்னுடைய சங்கத்தை பெறுவாயின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு அங்க இருந்து கிளம்பினார். So if we follow Chaitanya Mahaprabhu's instruction, then we get his association, we get his all mercy from him. நம்ம சைத்தன்ய மகாபிரபுனுடைய உபதேசத்தை பின்பற்றணும் அப்படின்னா அப்ப அவருடைய சங்கம் மொத்தத்தையும் நம்ம பெறுறோம், அவருடைய எல்லா கருணையும் நம்ம பெறக்கூடியவர்களா ஆகிறோம். Even though the Maya is also dancing around on the side or in our minds. நம்மளுடைய மனதினுடைய ஒரு பகுதியில மாயை நடனமாடிட்டு தான் இருக்குது. But if we take shelter of Chaitanya Mahaprabhu through the Parampara system, then he will deliver us. He promises that. நம்ம சைத்தன்ய மகாபிரபுட்ட பரம்பரை வழிமுறையின் மூலமா தஞ்சம் எடுத்துக் கொள்ளும் போது அப்ப அவர் நம்மளை விடுவிப்பார். அவர் அந்த விஷயத்துல நமக்கு உறுதி கொடுக்கிறார். So the best thing is not to bother too much about our minds. மிகச்சிறந்த வழி என்ன அப்படின்னா நம்மளுடைய மனதை பற்றி அதிகமா நம்ம கண்டுகொள்ளாம இருக்கிறது தான் சிறந்த வழிமுறை. It's just like, you see some completely crazy person in the street and, you just don't bother with them. What are you going to say to them? இது எப்படி அப்படின்னா தெருவுல ஏதோ ஒரு முழுக்க பைத்தியமான ஒரு நபரை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம என்ன கண்டுக்கிறதுக்கு என்ன இருக்கு, அவங்க கிட்ட போய் என்ன சொல்ல போறோம்? So it's like that, you got these crazy things going in our mind. Well, just don't bother with it, that's all. அதே மாதிரிதான் நம்மளுடைய மனதுல ஏதோ பைத்தியக்காரத்தனமா ஏதாவது ஒரு விஷயங்கள் ஓடுனுச்சு அப்படின்னா அதை நம்ம கண்டுக்க கூடாது, அவ்வளவுதான். Just don't take it seriously. அத தீவிரமா எடுத்துக்க வேண்டிய. The crazy person takes himself very seriously. பைத்தியக்காரன் That doesn't mean that we have to. பைத்தியம் வேணா அந்த விஷயங்களை பைத்தியம் வேணா தன்னை முக்கியத்துவம் வாய்ந்தவனா கருதி கொள்வான். ஆனா நம்ம அவனை முக்கியத்துவம் வாய்ந்தவனா கருதுறது கிடையாது. He may regularly cause disturbance, but still he's crazy and you shouldn't take him seriously. அவன் தொடர்ந்து நமக்கு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருப்பான். ஆனா நம்ம அவனை முக்கியமானவனா கருதுறது கிடையாது. Oh, it's that crazy guy again. Okay, Hare Krishna. அந்த பைத்தியக்கார மனுஷன் மறுபடியும் வந்திருக்கிறான். சரி, ஹரே கிருஷ்ணா அப்படின்னு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். And so what are you going to do? Well, sir, actually you should not be crazy and you should be good and crazy. You can't deal with a crazy person. So just don't deal with them. நம்ம அவங்கிட்ட போய் சார் ஐயா நீங்க இந்த மாதிரிலாம் நடந்து கூடாது, இப்படி நடந்துக்கணும், அப்படி நடந்துக்கணும் சொல்லணும். அவன் கொதிப்பான், அவன் பைத்தியம். அவங்கிட்ட நம்ம என்னத்த சொல்ல முடியும்? அதனால பைத்தியத்தை கண்டுக்காம விட்டுறதுதான் சிறந்தது. Yes, but the disapproval of the vortex of the second militia, what about that? The mind will say, translate it in Tamil immediately. மனம் சொல்லும் நமக்கு. You caught me there. Anyway, just some nonsense. ஏதோ அபத்தமான விஷயங்கள் அது மனம் சொல்லும், அதெல்லாம் நம்ம நம்பிடக்கூடாது. You say, yes, it's very interesting, and let me think about that, and I'll try and reply to that. It's quite a complex question. Just it's crazy, that's all. மனதுல என்னென்னமோ வரும். இது நம்ம பத்தி யோசிக்கலாமே, அதை பத்தி யோசிக்கலாமே, அது மாதிரி பண்ணலாமே, இது மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லி அது எல்லாத்தையும் ஒரு ஓரம் கட்டணும். So all these ideas, you see, I should become very great and people should recognize me, and there's nothing that wrong with eating meat, and it makes you strong and healthy, and what's the use of all this chanting, and probably better that I just sleep all day, and there's so many other things I could be doing, and
Just shut up, that's all. மனதுல எத்தனையோ எழலாம். இது என்னது, ஹரே கிருஷ்ணா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் என்ன அவசியமா, நம்ம வந்து இந்த செயல்கள்லாம் செய்யறமே, இதெல்லாம் தேவையா, பலவிதமான எண்ணங்கள் மேல இருந்து வரலாம். இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி ஒரு தூரம் போட வேண்டியதான். It's just nonsense, that's all. You just don't bother with it. இதெல்லாம் அபத்தமானது, இதெல்லாம் வந்து கண்டுகொள்ள வேண்டியது இல்லை.